ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोट्री पोट्री। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय स गुरु शुक्र शनिपेक्ष राघवे केदवे नमः। ओम मुरुगा சரவண பகவாய நமः। ஓம் உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு என்னென்னா 2024 மார்ச் மாதம் ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். அந்த ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை மார்ச் மாதத்தில் கோள்களுடைய நகர்வு, அதாவது டிரான்சிட்டில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்க, அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள்னு பிரித்து கொடுத்துருக்குறோம். அந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் அஷ்டமி எதுவும் பார்க்காதீங்க, எதாக இருந்தாலும் சக்ஸஸ் தான் கொடுக்கும் அந்த சுப நாட்கள். அந்த மாதிரி அற்புதமான நாட்கள். அதுக்கு அடுத்து அசுப நாள். இந்த அசுப நாளில் தயவு செஞ்சு புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க, வேண்டாம். அதுக்கு அடுத்தது யோக நாள். யோக நாட்டில் துணிஞ்சு நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாள். இதுக்கு போய் விளக்கம் தேவையில்லை. இது எல்லாத்தையுமே இப்போ இதில் பார்க்க போகிறோம். முதல்ல கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து முதல்ல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8க்கு உண்டான 8ஆம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு கெட்டவர் இன்னொரு இடத்துல கெட்டு போகிறது மிகச்சிறப்பு. அந்த விதத்தில் 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 ஸ்தானங்களையும் பார்வையிடுறார். இந்த 4ங்கிறது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், வண்டி வாகன யோகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. 6 அப்படிங்கிறது தொழில், சம்பளம் வாங்கக்கூடிய தொழில். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆக இந்த 3 இடங்களுக்குமே குரு பார்வை இருக்கிறதுனால இந்த 3 இடங்களுமே மிக மிக சிறப்பை அடையும். உங்களுக்கு வண்டி வாகன யோகம் இருக்குது. இந்த மாதத்தில் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரவு இருக்குது. எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல, ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ அங்கே ராசியில் ஏற்கனவே சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சூரிய பகவான். ஆக தொழில் ரீதியான நல்ல அருமையான ஒரு வரவு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. சூரிய பகவான் 14ஆம் தேதி மீனத்துக்கு, அதுவும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு, உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் வர்றார். ஆக பணம் விஷயத்தில் உங்களுக்கு நிறைய வருமானம். இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு தடையில்லாத வளர்ச்சி தான் இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உண்டான புதன், 2ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, 5ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் அல்லது புகழ், செல்வாக்கு, இதுக்கெல்லாம் உண்டான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு நல்ல இடத்துக்கு தான் வர்றார். 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறவர், ஆனால் நீச்சமாகிறார். புதன் நீச்சமாகிறார். அதனால் குழந்தைங்க விஷயத்தில், அடுத்தது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, வங்கிகளில் இந்த இப்போல்லாம் ஏமாந்து நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துலலாம் சிக்கிக்காதீங்க. காவலி நிலத்தில் ஏதாவது பத்திரமெல்லாம் நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உண்டானவர் புதன் பகவானாக இருக்கிறதுனால, அவரும் கூட அதுவும் கேது பார்வையும் இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 2வது, வெளியூர் வெளிநாடு போகிறவங்க, முயற்சி பண்ணுறவங்களுக்கு மிக சிறந்தமான ஒரு காலம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற யோகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த யோகத்தில் இது ஒன்று. தர்ம கர்மாதிபதி 9, 10க்கு உண்டானவங்க இணைகிறது தர்ம கர்மாதிபதி. அந்த 2மே உங்களுக்கு ஒன்றாக சனி பகவானாகவே வர்றதுனால, அவர் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுறதுனால, அங்கே இருந்து கும்பத்தில் இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தையே 4ஆம் இடத்தையே பார்வையினால நல்ல வண்டி வாகன யோகமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது.
ஆக உங்களுடைய ராசிநாதனும் எப்போ சேராரு? 7ஆம் தேதி உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் கும்பத்துக்கு வந்துடுறார். அப்போ உங்களுக்கு அருமையான ஒரு யோகமான காலம். ஆனால் நீங்கள் இது என்ன பண்ணணும்னா, யோகமாக மாற்றணும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் அதை வந்து யோகமாக மாற்றிக்கணும். இதெல்லாம் தடையில்லாமல் நம்ம கிடைக்கணும்னா, ஊனமுற்றவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி அன்னதானங்கள் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறப்ப சனி பகவானுடைய காரகத்துவத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வரவே வராது. சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக எல்லாத்தையும் நம்ம மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான மாதம். குழந்தைகள் விஷயத்துலையும் டாக்குமெண்ட் விஷயத்துலையும் வங்கியிலையும் காலி நிலத்தில் கையெழுத்து போடுறது, அது பூர்வ புண்ணிய இந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இப்போ போய் அதை பற்றி பூர்வீக சொத்தில் போய் நீங்கள் போய் ஏதாவது பேச்சுவார்த்தை எடுக்கிறதோ மற்றதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம். 25ஆம் தேதிக்கு மேலே 25/3க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறமே மாறிடும் இந்த கிரகநிலை. அதுக்கு மட்டும் மற்றபடி தன விஷயம் வண்டி வாகன யோகம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அருமையான மாதம், அற்புதமான மாதம். நன்றி நேயர்களே. அடுத்தது வந்து என்ன பார்க்குறோன்னா, கார்த்திகை 2, 3 ரிஷபராசியில் ரிஷபராசிக்காரங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் வந்து 4/3/24 மாலை 4:21 முதல் 6/3/24 இரவு 8:28 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராசிரம தினமாக இருந்தாலும் சுப நாட்களில் வந்துருந்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க. சந்திராஷ்டமம்லாம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மனசைத்தான் கொஞ்சம் குழப்பம், அதுதான் சந்திராஷ்டமம். பட் ஆனால் நமக்கு சுப நாட்களுக்கு அதெல்லாம் தாண்டின விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, கார்த்திகை 2, 3, 4 பாத்திர பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 11, 13, 16, 18, 20, 22, 23, 26, 28, 30 ஆக இந்த நாட்கள் சுப நாட்கள். சுப நாட்கள் மார்ச் 4, 6, 9, 21. உங்களுக்கான அதிர்ஷ்டமான யோக நாட்கள் மார்ச் 1, 3, 28, 30. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். எப்பயுமே நீங்கள் பாக்கெட்டில் சின்ன சைஸில் ஒரு மயில் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்குங்க. அல்லது வீட்டில் ஒரு மயில் படத்தை மாட்டிடுங்க, வெறும் மயில் மட்டும் இருக்கிற மாதிரி. அற்புதமான அளவு ரோட்டில் இருக்கிற மயில் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி மயிலே பார்த்துட்டு இருக்கிறதும் படத்தை வச்சுட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தடையில்லாத சுகத்தை வழங்கும். அதுக்கு அடுத்தது ரோகிணி 1, 2, 3, 4 பிறந்தவர்களுக்கு மார்ச் சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 12, 14, 17, 19, 21, 23, 24, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஆகாத நாட்கள் மார்ச் 5, 7, 9, 10. யோக நாள் மார்ச் 2, 4, 29, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். ரோகிணியில் பிறந்தவங்க எப்பயுமே கிருஷ்ணர் வழிபாட விடவே கூடாது. படம் நாவல் மரம். இந்த நாவல் மரத்தை இதை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து மிருகசீடம் 1, 2 பாத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 13, 15, 18, 20, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 6, 8, 11, 23. யோக நாட்கள் மார்ச் 3, 5, 30. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர். பிறைச்சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவனம் நீங்கள் வழிபடுறது மிக சிறப்பான நல்ல பலன்களை வழங்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் அல்லது வீட்டில் மாட்ட வேண்டிய படம்னா மானினுடைய தலை. நன்றி நேயர்களே. இப்போ ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டோம், சுபநாள் பார்த்துட்டோம்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அடுத்த பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.